ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்முடைய ஆண்டவரை பற்றின மேன்மையான காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவனே, விசேஷமாக எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கொட்டி கொடுத்து ஆண்டவரை பற்றின மகத்துவமான காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்பேற்பட்ட கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி, அதை நம்ம வாசிக்க போகிறோம். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று கர்த்தர் இயேசு அழைக்கப்படுகிறார். இந்த சொற்றொடர் தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதியாக அவர் இருந்ததை குறிக்கிறதா, அல்லது யோர்தானில் அவருடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறதா? இது யோர்தானின் அர்ப்பணிப்பை குறிக்கிறதா இருந்தால் அவருடைய ஜெனிப்பிக்கப்படுதலுக்கும் நம்முடைய அர்ப்பணிப்பின் போது ஆவியின் சுபாவத்திற்கு நாம் ஜெனிப்பிக்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ பெரிய கேள்வி, நல்ல கேள்வியாக இருக்குது. கேள்வி நம்ம திரும்ப வாசிக்கணும். கேள்வி நம்முடைய சிந்தனையில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய பதிலும் பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? நம்ம எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவரை பற்றின தெளிவான அறிவை சம்பாதிக்கிறதுக்காக தான். அதனால் இந்த வாய்ப்புகளை நம்ம நிதானமாக சரியாக பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ கேள்வியை நம்ம வாசிக்கும் போது மறுபடியும், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று கர்த்தர் இயேசு அழைக்கப்படுகின்றார். ஆமாம், ஓகே. இந்த சொற்றொடர் எது? தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்ற இந்த சொற்றொடர் தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதியாக, முதல்ல தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதியாக அவர் இருந்ததை குறிக்கின்றதா? எது? தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இந்த வார்த்தை தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய தொடக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இருக்கக்கூடிய நிலையை குறிக்கின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. கேட்டுட்டு, அல்லது யோர்தானில் அவருடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறதா? சரிங்களா? அல்லது யோர்தானில் அவருடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறதா சொல்லிட்டு, இது யோர்தானின் அர்ப்பணிப்பை குறிக்கதா இருந்தால் எது? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இந்த ஒரு சொற்றொடரானது எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி பிதாகி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிச்சார் இல்லையா, அப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு பொருத்தமான ஒரு காரியமா, அல்லது யோர்தானில் தன்னுடைய அர்ப்பணிப்பை அவர் செய்தார் இல்லையா, அப்போ தான் அது பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு, இது யோர்தானின் அர்ப்பணிப்பை குறிக்கிறதாக இருந்தால் அவருடைய ஜெனிப்பிக்கப்படுதலுக்கும் நம்முடைய அர்ப்பணிப்பின் போது ஆவியின் சுபாவத்திற்கு நாம் ஜெனிப்பிக்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. சரிங்களா? ஓகே. பதில், நமது கர்த்தர் ஆதியில் இருந்ததை இது குறிக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ ஒரு பதிலை கட் பண்ணியாச்சு. யோர்தான் கிடையாது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியில் இருந்த நிலைமையை தான் இது குறிக்குது அப்படின்ற மாதிரி சகோதரர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததில், அவர் ஒரே தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட குமாரனாக இருந்தார். அவர் ஒரே தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட குமாரனாக இருந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் அனுப்பப்படுவதற்கு முன்பு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் அனுப்பப்படுவதற்கு முன்பு தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தார். பார்த்தீங்களா? தேவன் தன்னுடைய ஒரே பேரான
குமாரனை அனுப்பினாரு. அனுப்பப்படுவதற்கு முன்பு தேவனுடைய ஒரே பேரனாக குமாரனாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். தேவன் அவரை அனுப்பிய பிறகு அவர் மாம்சமாக உருவாக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பின பிறகு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சமாக உருவாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லிட்டு அவர் மாம்சமாக உருவாக்கப்பட்ட பிறகு அவர் 30 வருஷங்கள் வளர்ந்தார். அவர் மாம்சமாக உருவாக்கப்பட்ட பிறகு 30 வருஷங்கள் வளர்ந்தார். தம்முடைய அர்ப்பணிப்பை செய்தார். அப்பொழுது ஆவியின் சுபாவத்தில் அவர் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டார். அப்போ அர்ப்பணிப்பு செய்ததிலிருந்து ஆவியின் சுபாவத்தில் பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டார். என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி சகல காலத்திலும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக அவர் இருந்தார். என்னுடைய புரிதலின்படி சகல காலத்திலும் தேவனுடைய ஒரே பேரனாக குமாரனாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படி முடிக்கும்போது 2ஆம் பாகத்தில் ஒரு கேள்வி கேட்டதுக்கான பதிலை இங்கே அவர் என்ன பண்ணலன்னா நேரடியாக பதிவு செய்யாமல் எல்லா காலத்திலுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தார்னு சொல்லி அங்கே சொல்லிட்டார். அப்போ நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இங்கே அவர் கொண்டு வரல, வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டார். வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம்னா நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான் பிதாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் எல்லா காலத்திலும் அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறார். சரிங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து அதிகமாக தியானிக்கலாம். ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரீர் விசேஷமாக எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய மேன்மையான காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து தியானித்து இது போன்ற அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.